அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சகோதரர்களே, நாங்க வருஷத்துல 365 நாள் இருக்குது. இந்த 365 நாளையும் நாங்க ஒவ்வொரு விதமான வகையில நாங்க செலவழிக்கும். ஸோ, நாங்க இந்த உலகத்துல நாங்க முஸ்லீமா வாழ்றேன்னு சொன்னா, எங்களோட நோக்கம்ல ஒண்ணே ஒண்ணு தான். நாங்க சொர்க்கத்துக்கு போகணும். நாங்க மரணத்திற்கு பின்னால எங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த மறு வாழ்க்கை, அது சிறந்ததாக அமையணும் அப்படின்னு சொல்லி தான் நாங்க எல்லாருமே என்ன செய்வோம், விரும்புவோம். எனவே அந்த அடிப்படையில நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா, வருஷத்துல 365 நாள் இருக்கு. அதுல வெறுமனே 1 மாசம், வெறுமனே அதுல ஒரு 30 நாள் இல்லாட்டி ஒரு 29 நாள் என்ன செய்வோம்னு சொன்னா ஃபுல்லா அல்லாஹ்வுக்காகவே அந்த மாசத்தை ஃபுல்லா அர்ப்பணிச்சிரும். எவ்வளவு நன்மை எங்களால செய்ய இயலுமோ அவ்வளவு நன்மையை நாங்க என்ன செய்வோம், கொள்ளையடிச்சு கொள்வோம். எனவே அல்லாஹ்வை பற்றி நாங்க பேசுறது, அவனுடைய தூதரை பற்றி நாங்க பேசுறது, இது போன்ற விடயங்கள்லாம் என்ன செய்யும்னு சொன்னா எங்களுக்கு நன்மைகளை ஈட்டி தரக்கூடிய ஒரு விடயம். எனவே அந்த வகையில நாங்க குர்ஆன் ஓதுவோம். சரியா? அப்ப குர்ஆன் ஓதி நாங்களுக்கு எந்த அளவுக்கு நன்மை இருக்குதோ, அதே போன்று ஹதீஸ்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பொன்மொழிகள், இதை பத்தி படிக்கிறது, இதை பத்தி தேடுறது, அதுல எல்லாத்துலயும் என்ன செய்யுது, நன்மை இருக்குது. ஏன்னு சொன்னா எங்களோட நோக்கம் என்ன, நாங்க மார்க்கத்தை விளங்கிக்கலாம். அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு சில விஷயங்களை சொல்லிக்கிறாங்க. அந்த குர்ஆன்ல சொல்லப்பட்ட விஷயங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹதீஸ்ல என்ன செஞ்சிருக்கிறாங்க, விளங்கப்படுத்திருக்கிறாங்க. அப்ப நாங்க அந்த ஹதீஸை நாங்க படிக்கிற போதுதான் இந்த குர்ஆனையும் புரிந்து கொள்ள முடியும். குர்ஆனை ஹதீஸையும் புரிந்து கொள்கின்ற நேரத்திலே தான் எமக்கு என்ன செய்ய முடியும், மார்க்கத்தை, இஸ்லாமிய மார்க்கத்தை தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். குழப்பங்கள் ஏற்பட தேவையில்லை. ஸோ வாங்க நாங்கள் இன்றைக்கு ஹதீஸுக்குள்ளே போகலாம். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற ஹதீஸ் என்னன்னு சொன்னால், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி. இந்த செய்தி சஹீஹ் திர்மிதி, அடுத்து இப்னு மாஜா போன்ற கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ரமலான் மாதத்தின் முதல் இரவு வந்துவிட்டால் ஷைத்தான்களும்